ஒரு லேடி கூட போயிட்டு நான் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படியே சொல்லிட்டு அந்த லேடி கூட கனெக்ஷன் ஆகி எங்கள் நாத்தனார்லாம் வந்து சொல்லி உன்னோட வயசுல அனுபவசாலி நான் சொல்றேன். அது எப்படி கல் மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது பிள்ளைங்க இருக்கும்போது இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க சொல்லிட்டு அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி வார்ன் பண்ணி அதோட ஒழுங்காக இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. திருப்பி ஒரு 2 வருஷம் ஒழுங்கா வந்துட்டு திருப்பி இன்னொரு லேடி கூட இதே மாதிரியே 3-4 லேடி கூட தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்ப என்ன பிரச்சனை? இப்போ வந்து இன்னொரு லேடி கூட 5,75,000 வாங்கிக்கின்னு அந்த லேடி கூட போயிட்டாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அவர் வந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கினாரு மேடம். அதுக்கு என்ன தண்டனையும் அது கண்டிப்பா கிடைக்கணும். புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஹஸ்பண்டோட இருந்தாங்கல்ல? யாரு மேடம்? அவங்க சரவணனோட இருந்தாங்கல்ல? அவங்க கூட இருந்தாங்க மேடம். ஆனா என்னன்னா அவங்க பிடிக்காம தான் மேடம் அவங்க இருந்தாங்க. அவங்க நியாயமா இருக்கா இதெல்லாம்? நியாயமா இதெல்லாம்? அவங்களுக்குள்ள சண்டை இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆகும்? அது 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க நீ. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு.